character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 11th standard students. Last class la maths பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா மேக்ஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா basic algebraic operations. ஓகேவா algebraic operation addition and subtraction, multiplication, division இதை பற்றி பேஸ் பண்ணி பார்த்தது. அண்ட் invertible functionனா என்ன, அண்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அண்ட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸை மெத்தட் ஆஃப் த டைப்ஸில் எப்படி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், ஒன் டு ஒன், ஆன் டு அண்ட் ஆல்சோ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, இதை பற்றி பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதே போல் எக்ஸசைஸ் 1.3ல் பார்த்தீங்கன்னா அண்ட் செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் அது எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது, அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸை உங்களுக்கு எப்படி போகணுன்றதை காமிச்சேன். அதை எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வில் சி த எக்ஸசைஸ் 1.3 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, 1.3ல இன்னும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இன்னும் எக்ஸசைஸ் 1.3ல இன்னும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சப்போஸ் தட் 120 students are studying in 4 sections of 11th standard in a school. ஒரு ஸ்கூலில் 120 students are studying in a 4 sections of 11th standard in a school இருக்காங்க. Let A denote the set of a student and B denote the set of sections. ஏன்றது பார்த்தீங்கன்னா denote the students and B ன்றது set of sections. அப்போ therefore that define a relation from A to B as X related to Y if the student X belongs to the sections Y. Is this function relations a function? What can you say about the inverse relation? Explain your answer. ஓகேவா, அந்த டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னாக்கா A செட் எடுத்துக்கிறேன். A equal to set of students in 11th standard. A set of students 11th standard. And B வந்து பார்த்தீங்கன்னாக்கா set of sections in 11th standard. 11th standardல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அண்ட் செக்ஷன்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். ரிலேஷன் ஃப்ரம் A tends to B, X is related to Y. அப்போ எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இன் 11th standard must in one section of the 11th standard. ஓகே, அப்போ 11th standard ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செக்ஷனில் அவங்க ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க. இட் மஸ்ட் பி ஒன் செக்ஷன் ஆஃப் த 11th standard. அப்போ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகே, இட் இஸ் எ function. Inverse relation cannot be a function since every section of 11th standard cannot be related to one student in a 11th standard. புரியுதா? ஏன் இது in terms of inverse is a not possible, it is not relation சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, not a function சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்ரி செக்ஷன்லேயும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னாக்கா in terms of 11th standard அதிலேருந்து எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th standardன்றது it is not possible. ஓகேவா, அதனால தான் இந்த கண்டிஷன்ஸில் சொல்கிறோம். ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது காமிக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. அண்ட் செகண்ட் சம் ஆல்சோ உங்களுக்கு கிளாஸில் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணது அதே மாடல் எப்படி ஆன்சர்ஸ் வந்திருக்குன்றதையும் யூ வில் பி செக் அபவுட். அண்ட் தேர்ட் கொஸ்டின், ஓகே, அண்ட் சிம்பிளிஃபை வி கெட் த டேர்ம் அகைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸிங் திஸ் கண்டிஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க வேல்யூஸை. ஓகேவா, அதையும் பாருங்கள். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், வில் சி த ஃபோர்த் ஒன் கொஸ்டின், state whether the following relations are function or not. Okay, if it is a function, check for one to oneness and on to oneness. Okay, அது one to oneness on to oneness check பண்ண சொல்லியிருக்காங்க. If it is not a function ஆனா state why. ஏன்னா not a function சொல்கிறதுக்குனா ரீசன் சொல்லணும். ஃபர்ஸ்ட் given when a functions of a கொடுத்துருக்காங்க, a set and f is a order pairsல கொடுத்துட்டு f is a function from a tends to a சொல்லியிருக்காங்க. அப்போ a tends to a, அப்போ abc abc, a comma c,
A to C and B comma C B to C and C comma B C to B. அப்போ இந்த ஆர்டரில் மேப்பிங் பண்ணும்போது it is a function or not a function. It is a function but it is not one-to-one and not onto function. ஏன் not one-to-one and not onto function? It is considered about the distinct element has distinct image இருக்கணும். It is அந்த ஆர்டரில் எனக்கு இல்லை, அப்போ it is not one-to-one. அதே போல் கோடமையில் ஒரு எலமெண்ட்டுக்கு எனக்கு எம்டியாக இருக்குது, அதனால் it is considered about the not onto function. இதுதான் இதனுடைய reason about. Okay, and second one conditionல கொடுத்துருக்காங்க in terms of x, y, z, f is a function or z of order pairsல கொடுத்துட்டு f is a function from x tends to x ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x y z x y z, அப்போ அந்த ஆர்டரில் எழுதியாச்சு x, y, x goes to y and x goes to z. Okay, and z goes to x. If it is a function or not a function, it is not a function. ஏன் நாட் ஏ ஃபங்க்ஷன்? டொமைனில் ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஏஜ் எதுவுமே இல்லை, மேப்பிங் ஆகாமல் இருக்குது. அப்போ டொமைனில் எந்த ஒரு எலமெண்ட்டும் எம்டியாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு மேப்பிங் இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் கன்சிடர் பட் த ஃபங்க்ஷன். அண்ட் ஆல்சோ டொமைனில் ஒரு எலமெண்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ் வந்துருக்கு, அப்போ 2 இமேஜஸ் வந்தாலும் இட் இஸ் கன்சிடர் பட் த நாட் ஏ ஃபங்க்ஷன். Therefore x belongs to capital X domain has 2 images in the codomain in X, it is not a function. Okay, புரியுதா? And see the next one, fifth one question. Let A என்ற set 1 2 3 4 and B என்ற set பார்த்தீங்கன்னா A B C D. Give a function from A tends to B for each of the following: neither 1 to 1 or not on 2, and not 1 to 1 but on 2, 1 to 1 but not on 2, and 1 to 1 and on 2. இதை நான் ப்ரூவ் பண்ணணும். A set and B set எனக்கு given கொடுத்ததுலேருந்து எழுதியாச்சு சொல்யூஷனில். and see the terms எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? it is a first one conditions about in a mapping about 1 2 3 4 and A B C D அந்த இடத்துல எடுத்தாச்சு. it is a mapping about the termsல எடுக்கும்போது it is considered about the term, it is not 1 to 1 not on 2. okay, it is considered the function of order. And set of order pairs another one, it is not possible. ஏன்னா in terms of mapping இல்லைனாக்கா it is not possible. Second one is not possible and also third one is not possible. And fourth one will be condition about in terms of it is a 1 to 1 and on to சொல்லிக்கலாம். It is a mapping about the term every element of the conditions. Okay, it is a 1 to 1 சொல்லிக்கலாம். Okay, it is clear about. And sixth one and seventh one also already homeworkல கொடுத்ததே இனியா 5/6 இந்த ஆர்டரில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை இந்த வீடியோஸை பாஸ் பண்ணி கூட நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, யூ வில் பி செக் இட் அபவுட். ஓகே, and eighth question, very important question. Okay, what about in the eighth question? Find the range of the function 1 divided by 2 cos x minus 1. அப்போ the range of cos x வந்து பார்த்தீங்கன்னா -1 2 plus 1. அப்போ -1 less than or equal to cos x less than or equal to 1. அப்போ will be multiplied by 2. அப்போ -2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -2 less than or equal to cos x less than or equal to 2. Adding -1 throughout. அப்போ ரெண்டு சைடில் என்ன பண்ண போகிறேன்னா -1 ஆட் பண்ண போகிறேன். -2 -1 less than or equal to 2 cos x minus 1 less than or equal to 2 minus 1. அப்போ therefore -3 less than or equal to 2 cos x less than or -1 less than or equal to 1 கிடைக்குது. Then will be take about the reciprocal. அப்போ in terms of divided by 3 அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா -3 டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல 1 வந்துடும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -1/3. அப்போ in terms of what about will we get the terms? The range is outside -1/3 and 1. அப்போ therefore the range is என்னன்னு சொல்லலாம் பாருங்கள், ஓப்பன் இன்டர்வல் -infinity, -1/3 closed interval, union about closed interval 1 up to infinity. ஓகேவா, it is considered the solution of the term. புரியுதா? And see the next one, ninth sum. Show that the relation xy equal to -2 is a function for a suitable domain. Find the domain and the range of the function. அப்போ xy is equal to -2, y equal to -2/x, which is a function. The domain of the terms -infinity, 0, union about 0, infinity. ஏன்னா except to 0, ஏன்னா 0 நான் எடுத்தனாக்கா then will be considered about the undefined மாறிடும். ஓகேவா, அதனால தான் இந்த கண்டிஷன்ஸில் சொல்கிறோம். இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர், டோட்டல் ரியல் நம்பர் எது வேணால் எடுத்துக்கலாம் except 0. ஓகே, and see the next one, 10th question. It is a very important 2 mark type question. If f g வந்து பார்த்தீங்கன்னா real number to real number are defined by f of x is equal to mod x plus x and g of x equal to mod x minus x,
find g composite of f and f composite of g. அப்போ f of x என்ன எடுக்கிறோம் 0 2x. ஏன்னா in terms of already நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் அந்த சேம் கண்டிஷன்ஸில் எடுத்து தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம் f of x and g of x. அப்போ அப்ளை பண்ணும்போது f composite of g of x equal to 0, g composite of f of x equal to 0. Okay, it is clear. And see the another one example sums for if f, g, h are real valued functions defined on R, then prove that f plus g composite of h, f composite of h plus g composite of h. What can we say that about f composite of g plus h? Justify your answer. Now what about will be considered? First f plus g equal to k. Now k composite of h, that is k of h of x. K of h of x, k என்ன எடுத்துக்கோம் f plus g of h of x. அப்போ f plus g of h of x போது பார்த்தீங்கன்னா in terms of h of x plus f g of h of x. அப்போ f composite of h plus g composite of h. அப்போ therefore you consider that term. அப்போ therefore it will be also a function சொல்லிக்கலாம். ஓகேவா? And see the next one, 12th question. In a 12th one பார்த்தீங்கன்னாக்கா if f is a function from R tends to R is defined by f of x is equal to 3x minus 5. Prove that f is a bijection and find its inverse. அப்போ inverse கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ p of x equal to 3x minus 5, y equal to 3x minus 5. அப்போ therefore 3x equal to y plus 5, x is equal to y plus 5 divided by 3. Okay, அப்போ g of y கண்டுபிடிக்க போகிறோம். g of y equal to y plus 5 divided by 3. Then we'll be applying the term. Now g composite of f of x equal to g of f of x equal to g of 3x minus 5. அப்போ therefore that it will be substitute 3x minus 5 plus 5, that is x கிடைக்குது. அதே போல் f composite of g of y ல அப்ளை பண்ணுறோம், we get the result y. அப்போ இதை is considered for the inverse. அப்போ therefore the inverse of the term சொல்லும்போது f inverse of y equal to y plus 5 divided by 3, we will be replacing about y by x. y by x. We get f inverse of x equal to x plus 5 divided by 3 ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? புரியுதா? வீடியோஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுங்க உங்களோட கிளாஸ் நோட்டில். ஏன்னா ப்ராப்ளம்ஸை நீங்கள் அப்போ தான் ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் கொஷின்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் 13th question, the weight of the muscles of a man is a function of his body weight x and can be expressed as wx equal to 0.35x. Determine the domain of this function. About what about will be considered the domain of the functions will be considered w of x equal to 0.35x. About since body weight is x is a positive and it increases when then w of x also increase. About domain of the terms close open interval 0 comma infinity, it is x is greater than 0. Okay, in terms of determine the domain of the functions kedanaala domain of the functions closed and open interval 0 comma infinity, x is greater than 0 எடுக்கும்போது then will be satisfy the condition. Okay, and next one sums will be also in a graph of the functionsல கேட்டிருக்காங்க. எல்லாமே கிராஃப் ஷீட் எடுத்து அதில் கிராஃபில் ட்ரா பண்ணி வச்சு காமிங்க. ஓகேவா? அதில் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. The distance of an object falling as a function of time t and can be expressed as of t equal to minus 16t square. Graph the function and determine if it is 1 to 1. அப்போ s of t equal to minus 16t square. Suppose s of t1 apply பண்ணுறேன், that is s of t1 equal to s of t2. அப்போ ஏன்னா it is considered for the 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு முதல்ல ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். அப்போ மைனஸ் இன் டேர்ம்ஸ் அப்ளை பண்ணும்போது therefore that is t1 equal to t2 or t1 equal to minus t2. அப்போ therefore then the time cannot be negative-ன்றதுனால it is not possible, only possible of the terms t1 equal to t2, hence it is a 1 to 1. இது எப்படி கிராஃபில் ட்ரா பண்ணுறது? டைமுக்கு வந்து 0 1 2 3ன்னு கொடுக்குறேன். செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா in terms of s of terms அப்ளை பண்ணும்போது will be express the term 0 minus 16 65 minus 64 minus 144 will be draw the graph. Okay, அப்போ in terms of downwardsல x and y, x dash y and y dash. in terms of இங்கே என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் sன்னு எடுத்ததுனால t and sன்னு denote பண்ணி will be draw the graph of the function. ஓகேவா? And next one, in a 15th question, the total cost of airfare on a given route is comprised of the base cost C and the fuel surcharge
S in a rupee. Both C and S are functions of the mileage M. C of M equal to 0.5 M plus 50 and S of M equal to 0.03 M. Determine a function for the total cost of a ticket in terms of the mileage and find the airfare for flying 1600 miles. About whatever will be considered, C be the base cost and S be the fuel surcharge and M will be mileage. C of M equal to ரெண்டு equations C of M and S of M கொடுத்துருக்காங்க எழுதியாச்சு. டோட்டல் என்னும்போது பார்த்தீங்கன்னா C of M யும் S of M யும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணும்போது then we get the result will be again in terms of 1600 miles கேட்கும்போது பார்த்தீங்கன்னா in terms of then will be substitute 0.43 into 1600 plus 50 that is equals to rupees 738 total cost amount பார்த்தீங்கன்னா rupees 738 ன்னு வருது. ஓகேவா? And next one, 16th one, அதே same model இருக்கிறது. A salesperson whose annual earnings can be represented by the function A of x is equal to 30,000 plus 0.04x, where x is the rupee value of x merchandise he sells. His son is also in his sales and his earnings are represented by the function S of x is equal to 25,000 plus 0.05x. Find A plus S of x. இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் அதே சேம் கண்டிஷன்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். அதே ஆர்டர் தான் இங்கே எக்ஸ்பேண்டிங் த டேர்ம்ஸ் A of x அண்ட் S of x எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணி எழுதுனதில் லாஸ்ட் in terms of given conditions merchandise கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணி then will be find out the total income of the families will be calculate. Okay. And next one, in his 17th question, the function for exchanging American dollars for Singapore dollar on a given day is f of x equal to 1.323x, where x represents the number of American dollars on the same day. The function for exchanging Singapore dollar to Indian rupee is g of y, that is equals to 50.50y, where y represents the number of Singapore dollars. Write a function which will give the exchange rate of the American dollars in terms of an Indian rupee. அப்போ எவ்வளோ இந்தியன் ருப்பியில் அதனுடைய காஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதனுடைய பேசிக்கான ஆர்டரில் எடுக்கும்போது f of x and g of y, f of x and g of y ன்னு எடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ், y is a number of Singapore dollars. அப்போ g composite of f of x equal to g of f of x அப்ளை பண்ணும்போது then will be find out 62.115 எக்ஸ்ன்னு கிடையாது. அப்போ நான் எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க எனக்கு என்ன டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸில் எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட்டுன்றதை கால்குலேட் ஆகும், எக்ஸ்சேஞ்ச் டேர்ம்ஸ். ஓகே, புரியுதா? அண்ட் see the 18th question. The owner of a small restaurant can prepare a particular meal at a cost of rupees வந்து பார்த்தீங்கன்னா 100. He estimates that if a menu price of the meal is x rupees, then the number of customers who will order that meal at that price is in an evening is given by the function d of x is equal to 200 minus x. Express is day revenue, total cost and profit on this meal as function of x. Okay, அப்போ காஸ்ட் ஆஃப் ஒன் மீல் எடுக்கும்போது 100 rupees, டோட்டல் காஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 100 into 200 minus x. அப்போ therefore that is equals to number of customers என்னும்போது பார்த்தீங்கன்னா 200 minus x. அப்போ டே ரெவென்யூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 200 minus x into x. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டே ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணி ரைட் பண்ணும்போது then will be calculate the value of the term. What about will be the term? We'll be using this simplify, we get the functions profit on the small functions as of x ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? It is clear? And next one, 19th question. What about the 19th question? The formula for converting from Fahrenheit to Celsius. Fahrenheitல இருந்து செல்சியஸை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. In a Celsius temperature is given about y is equal to 5x divided by 9 minus 160 divided by 9. But what about the find the inverse of these functions and determine whether the inverse is also a function.
ஓகே இப்போ இன்வர்ஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை செக் பண்ணி சொல்லுவோம். given கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் on simplify we get the term என்ன in terms of 9y plus 160 equal to 5x. அப்போ what about will be considered xக்கு நான் கன்சிடர் பண்ணும்போது 9y plus 160 divided by 5. அப்போ y is equal to replace பண்ணும்போது 9x plus 160 divided by 5. f inverse of x equal to 9x divided by 5 plus 32. அப்போ therefore that is yes it is also a function சொல்லிக்கலாம். ஓகேவா? and next one 20th question. A simple cyber takes a number and codes it using the function f of x equal to 3x minus 4. Find the inverse of this function, determine whether the inverse is also a function, and verify the symmetrical property about the line y equal to x. Okay, அப்போ what about will be using this condition f of x equal to 3x minus 4 given the term. அப்போ y equal to 3x minus 4 x equal to replace பண்ணுவோம் y plus 4 divided by 3. அப்போ f of y plus 4 divided by 3 equal to 3 into y plus 4 divided by 3 cancel பண்ணா that is we get the answer y. அப்போ therefore f inverse of x ன்னு எடுக்கும்போது x plus 4 divided by 3 ன்னு கிடைக்கும் which is also a function. Okay, it is clear about புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் 1.3 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த டாப்பிக்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஃபிங் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம கிராஃபிங்கில் பார்க்க போகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4 ஃபுல்லாகவே உங்களுக்கு கிராஃப் மாடல் டைப் ஆஃப் த கொஷின் ஆல்ரெடி நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க. கிராஃப்லாம் நம்ம 10 in terms of 8 mark கொஷின்ஸில் அட்டன் பண்ணியிருப்போம். அந்த மாடலில் இப்போ in terms of கிராஃபில் கொடுத்து எப்படி கன்சிடர் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸாக இல்லையான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசிக்கான ஒரு கிராஃப் நோட்டில் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிங்கன்னா இதை எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா? அப்போ தான் இந்த செக்ஷன்ஸில் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக அட்டன் பண்ண முடியும். ஃபார் த கர்வ் y is equal to x cube given in figure draw in terms of ஃபிகர் அவங்களே கொடுத்துட்டு அந்த terms of draw the conditions. ஓகேவா? y equal to minus x cube. அப்போ minus x cubeன்னும் போது what about will be consider the given graph. அப்போ therefore நெகட்டிவில் வரும்போது இனி ஆர்டர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா it will be interchange. அப்போ y equal to x cubeனாக்கா இந்த ஆர்டர் த கர்வ் இப்படி வரும். அதே மைனஸ் எக்ஸ் கியூப்னு இருந்துச்சுனாக்கா இந்த ஆர்டரில் இப்படி வரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா y equal to x cube plus 1. y equal to x cube plus 1. அப்போ ஒன்று ஆட் ஆகும்போது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகாமல் -1லேருந்து இந்த ஆர்டரில் எனக்கு பாசிங் ஆகும் த்ரோ த டேர்ம். ஓகே, அப்போ வாட் அபவுட் வில் பி y equal to x cube plus 1 கவுண்டான கர்வ் ஆஃப் த கிராஃப். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது இடத்துல பார்த்தீங்கன்னா -1 கிடையாது +1 தான். ஓகேவா? அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா y equal to x cube -1ல் சொல்லியிருக்காங்க. அப்போ -1ன்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி எனக்கு ஷேப் ஆஃப் த டேர்ம்ஸாக மாறும். ஓகே, இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூஸை நீ கொடுத்து கூட கிராஃபில் ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே போல் y into x equal to x plus 1 the whole cubeன்னு சொன்னாங்கனாக்கா தென் வில் பி கிராஃப் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் திஸ் ஆர்டரில் எனக்கு கிராஃப் ட்ரா ஆகும். ஓகே, அண்ட் see that it is considered term. இப்போ இந்த இடத்துல எனக்கு இத்தனை இதில் கொடுத்துருக்காங்க. இதை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் சொல்ல போகிறேன். ஓகேவா? என்ன சொல்யூஷனில் சொல்ல போகிறோம்? ஃபஸ்ட்டு என்ன சொல்யூஷன்? இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கிராஃப் பார்த்தீங்கனாலே உனக்கு என்ன தெரியும்? ஒய் ஆக்சிஸுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் செகண்ட் ஒன் கிராஃபை பாருங்கள். y equal to x cube plus 1 is shifted upward to 1 unit. ஒரு யூனிட் வந்து தள்ளி எனக்கு அப்வர்டில் மூவ் ஆகிருக்கு. அதே y equal to x cube minus 1 is shifted downwardல தள்ளி எனக்கு என்னது ஒரு யூனிட் வந்து மூவ் ஆகிருக்கு. அண்ட் the graph of the y equal to x plus 1 the whole cube is shifted to the left for 1 unit. left for 1 unit. ஓகேவா? அந்த ஆர்டரில் இல் பி ஸ்டேட் ஒன் த ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம். இது உங்களுக்கு கிராஃபில் வந்து உங்களுக்கே பிக்சரில் கொஷின் கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான சொல்யூஷன் தான் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த். இதை கண்டிப்பாக எல்லாருமே ரைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட், வாட் அபவுட் த செகண்ட் கொஸ்டின்? இனி செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் த கர்வ் y equal to x power 1/3 given in a figure. இங்கே x power 1/3 உண்டான கர்வ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கர்வ் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். இது கிராஃபில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொடுத்துட்டு இனி ஆர்டரில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து மொத்தம் 4 பார்ட்டில் கேட்டிருக்காங்க. அப்போ 4 பார்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரா த கிராஃப். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரா த கிராஃப் y equal to minus x whole power 1/3. அப்போ எனக்கு எந்த ஆர்டரில் வருது பாருங்கள்? இந்த ஆர்டரில் எனக்கு கர்வ் வந்து இந்த ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதை கிராஃபில் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரா பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? வாட் அபவுட் த ஈக்குவேஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப்
y equal to x power 1 by 3 about the x-axis, about the x-axis. And second question உடைய solution graph எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க, y equal to x power 1 by 3 plus 1. அப்போ in terms of graph of the terms பார்த்தீங்கன்னா origin விட்டு in terms of 1ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வரும். ஓகேவா? அப்போ what about will be considered the term that is minus 1 in terms of what about will be fixed the graph. அப்போ y is equal to x power 1 by 3 plus 1 is the graph of y is equivalent to x power 1 by 3 shifted to the upward for 1 unit. ஒரு யூனிட் வந்து upwardல மூவ் ஆயிருக்கு. ஓகே, இது செகண்ட் ஒன் கண்டிஷன். And third, fourth. Okay, it is also third one will be homework, and fourth one பார்த்தீங்கன்னாக்கா in a table valuesல you will be find out the result. ஓகேவா? third and also fourth will be complete in a homework. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸில் you will be draw the graph. உங்களுக்கு பிக்சர்லையும் காமிச்சிருக்கோம், இதை பாஸ் பண்ணி கிராஃப் நோட்லேயும் ட்ரா பண்ணி முடிச்சிங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா the graph of the function வந்து f of x is equal to x cube and g of x is equal to cube root of x cube வந்து f of x உம் g of x என்னன்னு கொடுத்துருக்காங்க cube root of x on the same coordinates plane. அப்போ find the f composite of g and graph it in on the plane as well. Explain your answer. ஓகேவா? ஃபர்ஸ்ட் y is சொல்யூஷனில் y equal to x cube எடுத்துக்கிறோம். xக்கு நான் வேல்யூஸ் கொடுக்குற 0 1 2 3 -1 -2. அப்போ 0 1 8 -1 -8 கிடைக்குது. அதே போல் கியூப் ரூட் ஆஃப் த டேர்ம்ஸில் அப்ளை பண்ணும்போது 0 1 -1 8 -8 அப்ளை பண்ணுறேன். அப்போ we get the resultant of the term 1 -2 -1 2 -2 உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்குது. அப்போ இந்த கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். இனி பாயிண்ட்ஸ் டு பி plotted on a graph. இனி கிராஃபில் பார்த்தீங்கன்னாக்கா y equal to x is a given straight line. நீ ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணுற y equal to xன்ற லைன், அந்த லைன் வழியாக அந்த பாயிண்ட்ஸை ஒரு இதுவாக நான் ட்ரா பண்ணும்போது இந்த ஆர்டரில் எனக்கு ஒரு ஷேப்பில் எனக்கு கிவன் கர்வ் வந்து ட்ரா ஆகுது. ஓகேவா? இதை நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து பிளாட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கிராஃபில் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். எப்பயுமே ஆரிஜின் அண்ட் ஸ்கேல் வந்து 2 யூனிட்ஸாக இங்கே எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸ்லேயும் 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் எடுத்து will be draw the graph in a picture oriented உங்களுக்கு அதே சேம் இதில் உங்களுக்கு equations கிடைக்கும். ஓகேவா? கிராஃபில் ட்ரா பண்ணிக்கலாம் அந்த கர்வ். அண்ட் இதுக்கு சொல்யூஷன் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா f composite of g of x equal to f of g of x, that is f of cube root of x, that is cube அப்ளை பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிடும், x மட்டும் கிடைச்சி. அப்போ y equal to xன்னு கிடைச்சிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் ஃபார் த சொல்யூஷன். ஓகே, அண்ட் fourth one question, what about in your fourth one? Write the step to obtain the graph of the function y equal to given 3 into x minus 1 the whole square plus 5 from the graph of y equal to x square. அப்போ graph of the function y equal to x square, to get y equal to x minus 1 the whole square we have to shift the curve 1 unit to the right. one unit என்னதுன்னா ரைட் லைன் யூனிட் என்னது ஷிஃப்டிங் ஆகுது. we have to draw the curve. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா finally we have to draw a curve y equal to 3 into x minus 1 the whole square plus 5. அப்போ then will be find out the finally we will be draw the graph. நீங்கள் என்ன இதை கிராஃபில் எடுத்து ட்ரா பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஓகேவா? அதே போல் நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஃபிஃப்த்து கொஸ்டின், ஃப்ரம் த curve y equal to sin x graph the function. இப்போ கிவன் எனக்கு 3-4 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா y equal to sin of minus x, அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா y equal to minus sin of minus x, அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா y equal to sin of pi by 2 plus x which is cos x. அப்போ therefore அதே சேம் as also it is a reference the trigonometryல ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆர்டரில் therefore that is will be considered எப்படி in terms of pi by 2 90 minus x equal to cos x, அதாவது 180 நாக function will be changed. அப்போ therefore that is the sin function will be cos functionாக மாறிடும். ஓகேவா? அப்போ it will be considered the phi equal to sin of minus x எடுக்கிறோம். sin of minus x equal to minus sin x, that is equivalent to f of x. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன்ஸில் கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஆர்டரில் கிடைக்கும் போது இனி ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்ன்றதுனால எக்ஸ் ஆக்சிஸில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 0 pi by 2 pi 3 pi by 2 2 pi இந்த ஆர்டரில் லிமிட் ஃபைண்ட் அவுட் த பாயிண்ட்ஸ். ஓகே, அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம இந்த ஆர்டரில் எடுத்துப்போம், நெகட்டிவ்லையும் அண்ட் பாசிட்டிவ் வில் பி ட்ரா த கிராஃப் ஆஃப் த டேர்ம்ஸ். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நான் என்ன பண்ணுவோம், கிராஃபை ட்ரா பண்ணும்போது இட் ஈஸியாக கன்சிடர் த y equal to f of minus f of x is the reflection on the graph of both
F about the x-axis. X-axisக்கு அது ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டே வந்திருக்கும். ஓகே, அண்ட் y செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா y equal to minus sin of minus x போது பார்த்தீங்கன்னா y equal to sin x. y equal to sin x. எப்பயுமே சைன் ஃபங்க்ஷனுக்குள்ளார நெகட்டிவ் வந்துச்சுனாக்கா நெகட்டிவ் எப்பவுமே என்ன பண்ணால் ஒமிட் பண்ணிடும். அப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். அப்போ therefore that is equal to sin x. அப்போ sin x போது in this orderல functions will be mapping about. ஓகே, அப்போ மேப்பிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா it will be considered about the term. It is the same as also y equal to sin x by shifting the graph to pi by 2 to the left. ஓகேவா, லெஃப்டில் இருந்து எனக்கு pi by 2 வந்து லெஃப்ட் வந்து மூவிங் ஆகிருக்கு. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா cos x ஃபங்க்ஷன்ஸுக்கு மாறப்போகுது. அப்போ அந்த ஆர்டரில் இருக்கும்போது 1ல் இருந்து ஆரம்பிப்பாங்க. மைனஸ் pi by 2லேருந்து ஆரம்பித்து 1, அடுத்தது pi by 2 in terms of pi, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஆர்டரில் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இட் இஸ் கன்சிடர் பட் த புரியுதா? நீ கிராஃபில் இதெல்லாமே ட்ரா பண்ணி வச்சுக்கிங்க, ஏன்னா ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது அப்போ தான் ஈஸியஸ்ட்டாக இருக்கும். ஓகே, and next one பார்த்தீங்கன்னா fourth one, in a graph of the terms obtained the values. ஓகேவா, in a right சைடில் இருக்கிறது. ஓகேவா, அதே சேம் கண்டிஷன்ஸில் draw the graph of the values. ஓகே, புரியுதா? and next 10th question, 6th question, from the curve ஒன்று கொடுத்துட்டாங்க, y equal to x. y equal to xன்றது ஒரு curve, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இது எப்பயுமே மாற போகிறது கிடையாது. அந்த கர்வை கொடுத்துட்டு ட்ரா y equal to minus x. அப்போ y equal to minus xனா எங்கே வரும்? ஓகேவா, y equal to xனாக்கா இட் இஸ் எ கர்வ் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். அதே போல் y equal to minus x அந்த ஆர்டரில் ஒவ்வொன்றா நீங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி இந்த y equal to minus x, அடுத்தது பார்த்தீங்கன்னா y equal to 2x and y equal to x plus 1 and y equal to 1 by 2x plus 1 and 2x plus y plus 3 equal to 0. எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இதை வந்து கிராஃபில் எப்பயுமே ஃபிக்ஸடாக ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதில் இந்த இதெல்லாம் ஒவ்வொரு இதையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வேல்யூஸை கண்டுபிடிச்சி அதில் பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணி கர்வை லைன் ஜாயின் பண்ணிங்கன்னா you will be draw the graph of the terms. ஓகேவா, புரியுதா? இதை பேஸ் பண்ணி அண்ட் 6th 7th and 8th sum will be homework. அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. திஸ் இஸ் ஓவர் ஃபார் த இன் சாப்டர் 1. இதோட உங்களுக்கு சாப்டர் 1 வால்யூம் 1ல் ஒரு ஃபஸ்ட் சாப்டர் வில் பி கம்ப்ளீட் அபவுட் அண்ட் ரிமைனிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து கிளாஸஸில் உங்களுக்கு ஒரு நியூ சாப்டரோட நம்ம கிளாஸஸில் என்ட்ரி ஆகும். ஓகேவா, தேங்க்யூ டு ஆல். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.